பிரைஸ் த லார்ட். இன்றைய காலை மன்னா. ஆகையால் அருமையானவர்களே, ஜாக்கிரதையாயிருங்கள். எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 1 கொரிந்தியர் 15:58. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று ஆதியாகமம் 2:15 வாசிக்கிறோம். இந்த பணியில் ஸ்திரீயானவள் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாக இருந்திருக்க வேண்டும். ஆதாமின் பேரில் தனக்குண்டாயிருந்த உத்தரவாதத்தை அவள் அசட்டை செய்து தன் கடமையில் அஜாக்கிரதையாயிருந்ததை பிசாசானவன் தக்க சமயத்தில் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய கேடான சுய திட்டங்களில் அவளை அலுவலாயிருக்க செய்துவிட்டான். தேவனுடைய காரியங்களில் நாம் அலுவலாயிராத பட்சத்தில் பிசாசினுடைய வேலையில் அலுவலுள்ளவர்களாக மாறிவிடுவோம். அப்போது நம் மனது சரீரமும் கூட பிசாசின் தொழிற்சாலையாக மாறிவிடும். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான் என்று 2 சாமுவேல் 11:1 வாசிக்கிறோம். தாவீது தன்னுடைய வேலையில் முற்றிலும் அசதியாய் இருந்தது விரைவிலேயே அவனை ஒரு விபச்சாரக்காரனாகவும் கொலைபாதகனாகவும் மாற்றிவிட்டது. அது அவனுடைய ஜீவியத்திற்கு என்றும் நீங்காத நிந்தையை வருவித்து விட்டது. 2 சாமுவேல் 11 இதை குறித்து வாசிக்கிறோம். சபையாகிய தேவனுடைய தோட்டத்தில் நாம் கர்த்தராகிய இயேசுவோடு கூட சேர்ந்து உழைப்போமாக. சபையில் பிரயாசப்படுவதில் அல்லது பாடுபடுவதில் நாம் அசதியாயிருக்கும் போது மட்டுமே பிசாசானவன் நமக்கு பின்னாக வருவான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று 1 பேதுரு 4:1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆமேன்.